மலைக்கு ஏற்றது மாதிரி உள்ள ஒரு பீசாங்குரியும் பார்க்கலாமா? இது மலேசியன் ரெசிபி. வீடியோ பாருங்கள். இதுக்கு முக்கியமான தேவை வந்து வாழைப்பழம். வாழைப்பழம் வந்து ரொம்ப பழுத்த பழம் முடியாது, இந்த ரெசிபிக்கு முக்கால் பழமாக வேணும். இது நம்ம வீட்டு வாழைப்பழம், ரஸ்தாளி பழம், எல்லா வகையான வாழைப்பழமும் முடியும். இதுக்கு மாவு கலவை வந்து 1 கப்பு அரிசி மாவு, இது அச்சு முறுக்கு மாவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாவு. இடியப்ப மாவு முடியாது. 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு நான் போடுறேன். உப்பு 1/4 ஸ்பூன் போடுங்க. பேக்கிங் சோடா கொஞ்சோன்னு 1 பிஞ்ச் போடுங்க. சீனி வந்து சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. ரொம்ப திக்காகவும் முடியாது, ரொம்ப தண்ணியாகவும் முடியாது. ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா நீங்கள் அரிசி மாவு மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. இதில் கலர் கூட போடலாம், மஞ்சள் கலர் போட்டுக்கிறோங்க, வேணுண்டா போட்டுக்கிறோங்க. அப்புறம் வாழைப்பழம் நம்ம வந்து எல்லா வகையான வாழைப்பழமும் முடியும். நான் இன்றைக்கி ரஸ்தாலி தான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம வீட்டு பழம் தான், ஆனால் முக்கால் பழம். அதாவது நீங்கள் அரை பழமாக வாங்கிட்டு வந்து மறுநாளைக்கு நீங்கள் செஞ்சிடணும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பீசாங்குறையும் சூப்பராக வரும். எண்ணெயே உங்களுக்கு பிடிச்சி இழுக்காது. அதே மாதிரி கட்டிங் பண்ணுறது இந்த மாதிரி தான் நீங்கள் கட்டிங் பண்ணணும். இந்த அளவுக்காவது தடிமனாக இருக்கணும் உங்களுக்கு. சின்ன பழமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக நீங்கள் கட்டிங் பண்ணணும். அதுவே ரொம்ப அகலப்பழமாக இருந்தால் அதை குறுக்கால ஒரு வெட்டு வெட்டணும். அந்த மாதிரி நீங்கள் வெட்டலாம். இந்த மாதிரி தான் மலேசியாக்காரவங்க எல்லாருக்குமே தெரியும். இந்தியா மக்களுக்கு தான் இது வந்து தெரியல. ரொம்ப லைட்டாக வெட்டுறீங்க பஜ்ஜிக்கு மாதிரி. அப்படியே வெட்டவே கூடாது. இந்த அளவுக்காவது தடிமனம் இருக்கணும். அதுவே ரொம்ப குண்டாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 2ஆக வகுறணும். ரொம்ப நீளமாக இருந்தால் இதுலேயும் பாதியாக வெட்ட வேண்டியதான். பாதினா நடுவுக்கத்தான் வெட்டணும், லைட்டாக வெட்டக்கூடாது. பஜ்ஜிக்கு மாதிரி கறந்து கொண்டு வெட்டிடாதீங்க. நீங்கள் கொஞ்சமாக பட்டர் போட்டு மாவில் கரைச்சிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லை. நான் கொஞ்சம் ஹாட்டாக ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வாழைப்பழத்தை வந்து அதில் போட்டு பஜ்ஜி ஸ்டைலே நம்ம பொரிச்சு எடுத்துக்கிற வேண்டியதுதான். இதுதான் பழம்பொரி பீசாங்கோரி. செய்யும் முறை ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு செய்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் உங்களுக்கு போதும். சூப்பரான மலேசியன் ஃபேமஸான பீசாங்கோரி நீங்கள் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வியாபார ரீதியாக கூட நீங்கள் இதை செய்யலாம், பிஸ்னஸாக கூட நீங்கள் செய்யலாம். வடை பஜ்ஜிலாம் விற்றீங்க அப்படின்னா இதை ஒரு டிஷ்ஷாக நீங்கள் வச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் நல்லா அமோகமாக இருக்கும். இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இல்லை உங்களுக்கு அரிசி மாவு வந்து கிடைக்கிற சிரமம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு 1 கப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு போட்டு செய்யலாம். இல்லை மைதா மாவும் சோள மாவு மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம். இந்த மாதிரி கிறிஸ்பியாக எடுத்து பொரிச்சு எடுத்துருங்க. எண்ணெயெல்லாம் அந்த அளவுக்குலாம் விட்டால் அதில் கிறிஸ்பியாக சுட சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பீசாங்கோரிங்க இந்த மலைக்கு எதமாக நான் வந்து மசாலா டீ போட்டிருக்கிறேன். மசாலா டீ, அப்புறம் வந்து பிளாக் காஃபி எல்லாத்தோடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ரெசிபி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சொதப்பலுமே உங்களுக்கு இருக்காது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.